அது சரி, தங்களுக்கு ஏதேனும் கஷ்டம் என்றால் நான் உதவுவேன் என்கிறீர்களே, அப்படி ஏதேனும் கஷ்டம் இருக்கிறதா உங்களுக்கு? இப்போது குடும்பஸ்தன் என்ற முறையில் இந்த அடியவன் உத்தரவாதம் தருகிறேன். உன் தம்பியை கடைசி வரை இந்த அடியவன் காப்பேன். இவரோட பொஞ்சாதி உத்தரவாதம் கொடுக்கணும். கஷ்டம் என்று எதுவும் இல்லை. ஆனால் ஆனால் ஒரு சங்கடம் வந்துள்ளது என்று வைத்துக் கொள்ளலாம். என்ன சுவாமி சொல்கிறீர்கள்? ஆம் விஜயா, நம் மாரநேர் நம்பி இருக்கிறான் அல்லவா? ஆமாம், இருக்கிறார். அவனுடைய அண்ணன் என்று ஒருவர் ஊரிலிருந்து திடீரென்று வந்திருக்கிறார். அப்படியா? புராந்தகம் என்ற ஊரிலிருந்து வந்தவர் தன் தம்பி மாரநேர் நம்பியை பார்த்துவிட்டு, இந்த க்ஷணமே ஊருக்கு என்னோடு வா என்று உரக்க கத்தினார். அச்சச்சோ, ஏன் அப்படி நடந்து கொள்கிறார்? இங்கு மாரநேர் நம்பிக்கு யாருமே ஆதரவில்லையாம். உடம்பு சுகமில்லை என்று படுத்துவிட்டால் உதவ ஆள் இல்லையாம். இப்படி பலபடியாக பேசிவிட்டார். ஏன்? நாம் அத்தனை பேரும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறோமே. அதற்கு மேல் நம் ஆச்சாரியர் மாரநேர் நம்பியிடம் தனிப்பட்ட அன்போடு இருக்கிறார். வேறென்ன வேண்டுமாம்? நம் ஆச்சாரியரும் நீ குறிப்பிட்டது போல் தாம் மாரநேர் நம்பியிடம் பிரத்யேக கவனம் செலுத்துகிறேன் என்றே அவரிடம் கூறினார். அதற்கு அவர் சமாதானமாகிவிட்டார் அல்லவா? அதுதான் இல்லை. சமாதானம் ஆகவில்லையா? ஆகவில்லை விஜயா. அது மட்டுமல்லாமல் அவர் கூறிய வார்த்தை எங்கள் அனைவரையும் கொதிப்படைய செய்துவிட்டது. அப்படி என்னதான் அவர் சொன்னார்? அதை சொல்லவே அடியேனுக்கு சங்கடமாக உள்ளது. நம் ஆச்சாரியரை பார்த்து, நீங்களோ வயது முதிர்ந்து விட்டீர்கள், இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு வாழப்போகிறீர்கள், தன் தம்பிக்கு ஆதரவாக இருப்பீர்கள் என்று கேட்கிறார். அச்சச்சோ, அப்படியா பேசினார் அவர்? ஆமாம் விஜயா, சற்றும் நாக்கில் நரம்பில்லாமல் அப்படி பேசிவிட்டார் அவர். அதை கேட்டு நீங்கள் எல்லோரும் மௌனமாகவா இருந்தீர்கள்? சட்டென்று சொல்ல வேண்டியதுதானே, எங்கள் காலம் உள்ளவரை மாரநேருக்கு நாங்கள் துணையாக இருப்போம், ஆதரவோடு நாங்கள் அனைவரும் இருக்கிறோம் என்று. சரியாக சொன்னாய் விஜயா. நீ சொன்னதைத்தான் அடியேனும் எடுத்துச் சொன்னேன். இன்னும் ஒரு படி மேலாக, மாரநேர் நம்பிக்கு அடியேன் கடைசி வரை துணையாக ஆதரவாக இருப்பேன். இவன் உனக்கு தம்பி போல் அடியேனுக்கும் மானசீக சகோதரனாக வரித்து விட்டேன். உன் தம்பி இனி அடியேனின் தம்பி. நீ உன் ஊருக்கு திரும்பிச் செல்லலாம். என் மானசீக சகோதரனான மாரநேர் நம்பியின் வாழ்க்கைக்கு அடியேன் பொறுப்பு என்று உறுதியாக சொல்லிவிட்டேன். அடியேன் சொன்னது சரிதானே விஜயா? விஜயா, உன்னைத்தான் கேட்கிறேன். அடியேன் சொன்னது சரிதானே? மாரநேர் நம்பியை அடியேனின் மானசீக சகோதரன் என்று சொன்னது சரிதானே? சுவாமி, தாங்கள் கூறியது தவறென்று உடனே மறுக்க தோன்றவில்லை. ஆனால் அத்தனை பேர் முன்னால் தாங்கள் இப்படி ஒரு வாக்கு கொடுத்தது எனக்கு சற்று குழப்பமாக இருக்கிறது. கூடவே பயமும் வருகிறது சுவாமி. விஜயா, இதில் பயப்பட என்ன இருக்கிறது? மாரநேர் நம்பி யார்? எப்பேற்பட்ட உத்தமன், எவ்வளவு பெரிய உபகாரி. இங்கு நம் அகத்திலே எத்தனை சுற்றுக்காரியங்களை செய்து கொடுத்திருக்கிறான். நாம் வெளியூர் செல்லும் போதெல்லாம் நம் குழந்தைகளுக்கு எவ்வளவு பாதுகாப்பாக இருந்திருக்கிறான். ஏன், நம் மாட்டுக் கொட்டகையை எவ்வளவு அக்கறையோடு சீரமைத்து தந்துள்ளான். அவன் ஆதரவோடு தடவி கொடுக்கப்பட்ட பசுக்கள் இன்று பாலை வாரிச் சொரிகின்றன. ஒரு முறை 100 தேங்காய்களை அவன் ஒருவனே அலுப்பு சலிப்பில்லாமல் உரிப்பாறையில் வைத்து உரித்துக் கொடுத்த உபகாரி ஆயிற்றே. சுவாமி, அதையெல்லாம் நான் மறுக்கவில்லை. அதற்கு பிரதிபலனாக நாமும் அவருக்கு உதவி இருக்கிறோம். அகத்தில் விசேஷமாக செய்த சித்திர அன்னங்களை பல வேளைகளில் நீங்கள் அவருக்கு கொடுத்திருக்கிறீர்கள். என்ன விஜயா சொல்கிறாய்? அவனுக்கு உணவளித்தது அவன் நமக்கு செய்த உபகாரங்களுக்கு பிரதிபலனாகி விடுமா? நான் அப்படி சொல்லவில்லை சுவாமி. அவசரப்பட்டு உறுதி, உத்தரவாதம், மானசீக ஸ்வீகாரம் என்று வாக்கு கொடுத்ததுதான் அவசரப்பட்டு எடுத்த முடிவோ என்று தோன்றுகிறது. நமக்கொரு பெண் குழந்தை இருக்கிறாளே, அவளை நாளை ஒரு நல்ல இடத்தில் கன்னிகாதானம் செய்து கொடுக்க வேண்டாமா? அச்சமயத்தில் மாரநேர் நம்பியை மானசீக சகோதரன் என்று குறிப்பிட்டால்
வீணான சச்சரவை நாம் எதிர்கொள்ள வேண்டியதாக வருமே. அதனால் நம் பெண் அத்துழாயின் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிடுமே. உன் கவலை தேவையற்றது விஜயா. நம் ஆச்சாரியரின் அனுக்கிரகமும் அரங்கனின் பேரருளும் இருக்க அடியேனுக்கு அது பற்றிய கவலையே இல்லை. தங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம் பெண் பிள்ளையை நினைத்து நான் கவலை கொள்ளாமல் இருக்க முடியுமா? சமூகத்தையும் அது எழுப்ப போகும் கேள்வியையும் நினைத்து வருத்தப்படாமல் இருக்க முடியுமா? நீ சொல்வதை பார்த்தால் ஏதோ நாங்கள் அவரை பார்த்துக் கொள்கிறோம் என்று பொதுப்படையாக சொல்வதை விட்டுவிட்டு மாரநேரின் அண்ணனை சமாதானப்படுத்துவதற்காக மானசீக தம்பியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வானேன். இல்லை விஜயா, அவர் அப்படியும் சமாதானமாகவில்லை. அவர் வேறொன்று கேட்கிறார். என்ன சுவாமி அது? அடியேன் கொடுத்த உத்தரவாதத்தை மட்டும் அவர் ஏற்க மாட்டாராம். புரியவில்லையே சுவாமி. சகதர்மினியாக நீயும் அதை உறுதி செய்து உத்தரவாதம் தர வேண்டுமாம். அதாவது நீயும் நம் மாரநேர் நம்பியை நம் குடும்பத்தில் ஒருவராக அங்கீகரித்து மானசீகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். நீ சொல்லப்போகும் பதிலில்தான் மாரநேர் நம்பி நம் மடத்தில் இருப்பதும் அல்லது அவன் அகத்திற்கே திரும்பி போவதும் இருக்கிறது. மாரநேர் நம்பியின் வாழ்க்கையை மனதில் வைத்துக் கொண்டு நீ அவனுடைய அண்ணனுக்கு உத்தரவாதம் தர வேண்டும் விஜயா. என் பெண்ணின் வாழ்க்கை முக்கியம். அதற்கு யாராவது உத்தரவாதம் கொடுப்பார்களா? விஜயா, அது பிறகு நடக்கப் போகும் விஷயம். அதை பிறந்தது முதலே நினைப்பவள்தான் தாய். நான் அத்துழாயின் விஷயத்தில் துணிந்து இப்படி ஒரு செயலை செய்ய தயாராக இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி. கற்க திருப்புட்குழி செல்ல நிச்சயித்து விட்டேன். நாளை உங்களுடன் நானும் திருப்புட்குழி வந்து அங்கேயே தங்குவதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். வரை இங்கு வர முயற்சிக்கின்றேன். முயற்சி செய்கிறாயா? நீ என்ன சொல்கிறாய் ராமானுஜா? வாரத்திற்கு இருமுறை நீ கட்டாயமாக இங்கு வருவாய் என்ற உத்தரவாதத்தில் தான் நீ திருப்புட்குழிக்கு செல்லவே நான் சம்மதித்தேன். கிளம்புவதற்கு முன்பே ஏதேதோ கோரி ஒரு இறுக்கமான சூழலை ஏற்படுத்தாதே காந்திமதி. அவன் தீர்மானமாக வருவான். யாரையாவது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறாயா? ஆமாம், அவர் இன்று வர இருக்கிறார். யார்? வேறு யார் அண்ணா? இன்று ராமானுஜன் வர இருக்கிறான். ராமானுஜன் இன்று இங்கு வரும் எண்ணத்தில் இருப்பதாக தெரியவில்லையே காந்திமதி. தஞ்சா, தஞ்சா, என்ன தஞ்சா? அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனை? நான் பக்கத்தில் வந்தது கூட தெரியாமல். வா கிலா, உட்கார். ஏன் இங்கு தனியாக அமர்ந்து கொண்டிருக்கிறாய்? அகத்துக்காரர் கோயிலுக்குள் இருக்கிறாரா? அவர் இந்த ஊரிலேயே இல்லை, திருப்புட்குழியில் இருக்கிறார். அதை நானும் கேள்விப்பட்டேன். வாரத்தில் 2 நாட்கள் இங்கு வருவார் என்று சொன்னாயே. வரவில்லையே. சென்ற வாரம் மிகவும் ஆவலுடன் காத்திருந்தேன். ஏமாற்றி விட்டார். ஆனால் அங்கு அவருக்கு நல்ல மதிப்பும் வரவேற்பும் இருக்கிறதாம். அந்த விதத்தில்
மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அவர் வராமல் போனதின் ஏமாற்றத்தை தான் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. புரிகிறது தஞ்சா. புனிதா, கோமலி மற்றும் எனக்கும் என்று பல நேரங்களில் எங்கள் எல்லோருக்கும் சமாதானம் சொல்லி எங்கள் வாழ்க்கையில் அக்கறை கொண்டவள் நீ, முக்கியமாக புனிதாவின் வாழ்க்கையில். அப்படி இருக்கும் பொழுது நான் உனக்கு என்ன சமாதானம் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை தஞ்சா. சரி, உங்கள் திருமண வாழ்க்கை நன்றாகத்தானே இருக்கிறது. காந்திமதி மாமிதான் உனக்கு மாமியாராக வர வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டு ராமானுஜரை திருமணம் செய்து கொண்டாய். அதே போல் உன் அகத்துக்காரருக்கும் நீ அகமுடையாளாக வந்தது சந்தோஷம்தானே? தெரியவில்லை. தெரியவில்லையா? ஆம், என்னுடைய சிந்தனையும் அவருடைய சிந்தனையும் மாறுபட்டுள்ளது. அவருடைய அறிவாற்றலும் செயல்பாடும் உயர்ந்த நிலையில் இருக்கிறது. அதற்கு நான் ஈடு கொடுக்க முடியுமா என்று தெரியவில்லை. ராமானுஜரின் அறிவாற்றலை பற்றி கேட்கவே வேண்டாம். ஆனால் உங்கள் இருவரின் சிந்தனை மாறுபட்டிருக்கிறது என்கிறாய். அவர் எதில் மாறுபட்டிருக்கிறார் என்பதை அவரிடமே தெரிவித்து விடேன். உனக்கு தயக்கம் இருந்தால் உன் மாமியாரிடம் தெரிவித்து அவரிடம் பேச சொல்லலாமே. அப்படியெல்லாம் மற்றவர்கள் சொல்லி தன் கருத்தை மாற்றிக்கொள்பவர் அல்ல அவர். அதற்கு அவசியமும் இல்லை. காரணம், அவருடைய சிந்தனைதான் உயர்ந்தது, உகப்பானது. அதையும் நான் உணர்கிறேன். ஆனால் அவருடைய நிலைக்கு என்னால் உயர முடியவில்லை என்பது நிதர்சனமான உண்மை. அதெல்லாம் கூட வருத்தமில்லை. வாரத்திற்கு 2 நாட்கள் வந்து சென்றால் மனதிற்கு சமாதானமாக இருக்கும். வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வராமல் போனதுதான் வருத்தத்தை அதிகரிக்கிறது. அவரை பற்றி உனக்கு தெரியாதா? படிப்பிலும் பொதுஜன சேவையிலும் அதிக அக்கறை கொண்டவர். இப்பொழுது திருப்புட்குழிக்கு மாணவனாகத்தானே சென்றிருக்கிறார். படித்து முடிந்ததும் மீண்டும் இங்கு உன்னோடுதானே இருக்க போகிறார். இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனால் சில விஷயங்கள் உனக்கு சொன்னால் புரியாது. இந்த பிரிவின் வருத்தமும் வேதனையும் கல்யாணமானவர்களுக்கு மட்டுமே தெரியும். சரி, என்ன செய்ய முடியும்? நீ சொன்ன வருத்தத்தையும் வேதனையையும் தாங்கிக் கொள்வதை தவிர உனக்கு வேறு வழி இருக்கிறதா? ஆனால் ஒரு விஷயத்தை மனதில் நன்றாக வைத்துக்கொள். ராமானுஜர் நாளை நன்றாக தேர்ச்சி பெற்று உலகமே அவரை பாராட்டும் பொழுது அவர் என் அகத்துக்காரர் என்று பெருமை கொள்ளப் போவது நீதானே. இதே சமாதானத்தை தான் எல்லோரும் சொல்கிறீர்கள். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வார்கள். சற்றே பொறுத்துக்கொள். பிறகு வாழ்நாள் முழுவதும் உன் அகத்துக்காரருடன் மிகவும் சந்தோஷமாக நீ வாழ்க்கை நடத்தலாம். அந்த நம்பிக்கையில்தான் நானும் என் மனதை தேற்றிக் கொள்கிறேன். சரி, நடை சாற்றுவதற்குள் நான் கோயிலுக்குள் சென்று பெருமாளை தரிசித்து விட்டு வருகிறேன். நீ இங்கேயே இரு, நாம் இருவரும் ஒன்றாக செல்லலாம். வந்தரும் சுவாமி, தங்கள் வரவைத்தான் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தேன். சொல்லும், என்ன விஷயம்? எங்காவது அவசரமாக செல்ல வேண்டுமா? வாழப்பாடம் பயிலும் மாணவர்கள் அங்கே காத்திருப்பார்கள். அங்கு அடியேன் செல்ல வேண்டுமல்லவா? அப்படி என்றால் அங்கே வித்தியார்த்திகள் கதை பேசிக் கொண்டிருக்கிறார்களா? அச்சச்சோ, அப்படியெல்லாம் இல்லை சுவாமி. எடுத்த பாடங்களை மனனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் சரி. இங்கு வர வேண்டிய மாணவர்கள் எல்லோரும் வந்து விட்டார்கள் அல்லவா? வந்து விட்டார்களாவது? ஒரே பரபரப்பாக இருக்கிறார்கள். ஆற்றிலிருந்து முதலை ஏதாவது பாடசாலைக்குள் நுழைந்து விட்டதா? அடே, நீ உன் திருவாயை மூட மாட்டாய்? நீ சொல் சம்பூர்ணம். ஏன் பரபரப்பு? எல்லாம் தங்களை மனதில் வைத்துதான். தாங்கள் இன்று எதிலிருந்து என்ன கேள்வி கேட்பீர்களோ, யாரை பதிலுரைக்க சொல்வீர்களோ என்று பயமும் பரபரப்பும் தான் மாணவர்களிடம் காணப்படுகிறது. அது இருக்க வேண்டியது அவசியம்தான். பயமும் பக்தியும் பாடம் பயிலும் சீடர்களுக்கு முக்கியமாய் இருக்க வேண்டியதாயிற்றே. குருதேவா, பயமும் பக்தியும் தெய்வத்திடம் தானே இருக்க வேண்டும். அடே அடிமுட்டாளே, நடமாடும் தெய்வம் யாரடா? குரு. வித்தையை கற்றுக் கொடுக்கும் குரு. அது உனக்கு மறந்து போனதா? இனி மறக்க மாட்டேன் குருதேவா. ஆனால் என்ன ஆனால்? மாணவர்களுக்கு மரியாதையும் பக்தியும் போதுமே, பயம் தேவையா என்றுதான். அவர்களுக்கு அது போதும். ஆனால் உனக்கு பயமும் இருக்க வேண்டும். என்ன புரிகிறதா? உத்தரவு குருதேவா. சம்பூர்ணம், வாரும் போவோம்.
வருகிறோம் தேவா. அமருங்கள், அமருங்கள். சுவாமி, அடியேன் இப்பொழுது உத்தரவு வாங்கிக் கொள்ளட்டுமா? இரும், சற்று நேரம் பொறுத்து கிளம்பலாம். தங்கள் ஆக்ஞைப்படியே. நான் உம்மை இங்கு இருக்க சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. இன்று நான் ஒரு முக்கியமான முடிவு ஒன்றை எடுக்கப் போகிறேன். அதாவது, என் சீடர்களிலிருந்து ஒருவனை என் அந்தரங்க காரியதரிசியாகவும் என் பிரதிநிதியாக பல இடங்களுக்கு சென்று காரியங்களை செய்யவும் தேர்ந்தெடுக்க இன்று நிச்சயித்திருக்கிறேன். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவனுக்கு இந்த யாதவ பிரகாசனின் நேரடி சிஷ்யன் என்ற பெரிய அந்தஸ்து கிடைக்கப் போகிறது. இந்த அந்தஸ்தால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்பதை விட உங்களுக்கு அது முக்கியம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். காரணம், நாளை ஒரு பெரிய சதஸில் விவாதிக்கும் போது நீ யார் என்று கேட்டால் நான் யாதவ பிரகாசனின் நேரடி சீடன் என்று சொன்னால் போதும். அதுவே அவனுக்கு ஒரு பேரடையாளமாகவும் பெருமதிப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடே சபேசா, குருநாதர் யாரை தேர்ந்தெடுக்க போகிறார் என்றே புரியவில்லையே. இதில் உனக்கு என்னடா சந்தேகம்? அப்படி என்றால் உனக்கு யார் என்று தெரியுமா? யார் என்றா? அது நான் தான் என்று எனக்கு நன்றாக தெரியும். என்ன பார்க்கிறீர்கள்? இதுவரையில் நான் தானே நம் குருநாதருக்கு பல வகையில் உபகாரியாக இருந்திருக்கிறேன். தனக்கு போட்டிருந்த மாலையை எனக்கு போட்டு வாழ்த்தியதை நீங்கள் இருவரும் மறந்து விட்டீர்களா? இன்றைக்கும் நம் குருநாதர் மனதில் நான் தான் இருக்கிறேன். ராமானுஜன் தங்கம். ராமானுஜன் என்ற தங்கத்தை ஒரு முறை பட்டி தீட்டி வைத்து விட்டால் போதும். அதன் பிரகாசத்தில் இந்த யாதவ பிரகாசரின் பிரகாசம் எங்கும் ஒளி வீசும். மலை பிரதேசத்துல தங்கி இருக்கிற காட்டேஜ்ல கலையரசன் தான் தன்னுடைய தற்கொலைக்கு காரணம்னு தெரிஞ்சுக்கிறாரு. அங்க ஆவியா வர ரமேஷ் ராஜாவும் அவர் கூட ஆவியா வர அவருடைய காதலி மாயாவும்.